வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா. தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தின் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 8 நாட்களாக நீடித்த காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த், த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் 27ஆம் தேதியாகும். விடுமுறை நாட்கள் தவிர மற்ற நாட்களில் வேட்புமனுக்கள் பெறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மனுக்கள் 28ஆம் தேதி பரிசீலிக்கப்படும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குவதையொட்டி மாவட்டங்களில் உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் வேட்புமனு தாக்கலுக்கான விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, சங்ககிரி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டருக்குள் 2 வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது 5 பேருக்கு மட்டுமே அனுமதியும் அளிக்கப்படுகிறது. இதற்காக மாவட்ட காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இந்நிலையில் தமிழகத்தின் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஏற்கனவே 68,144 வாக்குச்சாவடிகள் இருந்ததாகவும் தற்போது கூடுதலாக 126 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மாநிலம் முழுவதும் சி-விஜில் கைபேசி செயலி மூலம் இதுவரை 282 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 85 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு தபால் மூலம் வாக்கு செலுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த வசதியை பயன்படுத்த விரும்பும் வாக்காளர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் அதற்கான 12D படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்று அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலையொட்டி மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் நேற்று காலை வரை ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 4,37 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். இந்நிலையில் கன்னியாகுமரியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட சோதனையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 2,41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் தென்காசியில் கேரள எல்லையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 2,12,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி அருகே மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1 லட்சம் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 48 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி தனித்தனியாக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. திமுக இன்று வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடவுள்ளது. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர். அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியும் விரைவில் இறுதி செய்யப்பட உள்ளது. தேமுதிக எந்த அணியில் இடம்பெறும் என்பது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 94404567 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 8 நாட்களாக நீடித்த காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதில் 30 ஹெக்டேர் பரப்பளவிலான மரங்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை ஃபாரஸ்டேல் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி மளமளவென பற்றிய தீ அருகில் உள்ள வனப்பகுதியில் பரவியது. இதில் சுமார் 30 ஹெக்டேர் பரப்பளவில் பழமையான சாம்பிராணி மற்றும் கற்பூர மரங்கள் எரிந்து நாசமாகின. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். எவ்வளவு போராடியும் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர இயலாத சூழ்நிலையில் தீயை அணைக்க கோவை மாவட்டம் சூலூரிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு 2 நாட்கள் 11 முறை தீயினை அணைக்க தண்ணீர் எரிக்கும் பணி நடைபெற்றது. மேலும் தீயை அணைக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் இரவு பகலாக போராடினர். இந்நிலையில் 8 நாட்களுக்கு பின் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இன்னும் 3 நாட்களுக்கு புகை வந்து கொண்டிருக்கும் என்பதால் தெளிப்பான் மூலம் மண் மற்றும் தண்ணீர் தெளித்து புகையை முழுமையாக கட்டுப்படுத்தும் பணியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். மக்களவைத் தேர்தலையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கட்சிக் கொடிகள் மற்றும் போஸ்டர்கள் அச்சிடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சியினரும் தங்களது பணி ஆணைகளை அச்சக நிறுவனங்களில் கொடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாம் நமது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிவகாசியில் பல்வேறு அளவுகளில் கட்சி கொடிகள், பலதரப்பட்ட கட்சிகளின் சின்னங்கள் விதவிதமான வடிவங்களில் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் சிவகாசி பகுதி பட்டாசு தொழிலுக்கு மட்டுமின்றி அச்சக தொழிலுக்கும் பிரசித்தி பெற்றதாகும். அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சார இடங்களில் கட்சி கொடிகள், சின்னங்கள் தோரணமாக தொங்கவிடும் அனைத்தும் சிவகாசியில்தான் அச்சிடப்படுகின்றன. இதன் காரணமாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தங்களது கட்சிகளுக்கு தேவையான கொடிகள், சின்னங்கள், தொப்பிகள் வாங்குவதற்கு சிவகாசியில் ஆர்டர் கொடுத்து வருகின்றனர். பிரச்சாரத்தின் போது தொண்டர்களுக்கு பயன்படும் வகையில் விதவிதமான வடிவங்களில் விசிறி, தொப்பி, நெற்றியில் மாட்டிக்கொள்ளும் கேப் மற்றும் தலைவர்கள் உருவம் பொறித்த பேட்ஜ், மேலும் கட்சி தலைவர்களின் முகமூடிகளும் தயாரிக்கும் பணிகளும் விரைவு பெற்றுள்ளது. விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். இருவரி செய்திகள். ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கு தென்மேற்கே நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவானது. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை பூட்டான் செல்கிறார். தொழில்நுட்ப மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான தேர்வுகள் மற்றும் கூட்டு ஆராய்ச்சி ஆகியவற்றை மேம்படுத்த இந்திய கடற்படையும் காரக்பூர் IIT-யும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. சென்னையில் கடலோர காவல் படையின் சார்பில் கடல்சார் மாசு மீட்பு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. நாமக்கல்லில் மக்களவைத் தேர்தலையொட்டி பொறுப்பு அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு உமா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் கோட்ட அளவிலான அஞ்சல் குறைதீர்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த், த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை அமெரிக்காவின் கெர்ரி அணி இணையை 21-15, 21-12 என்ற நேர் செட்களில் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு தகுதி சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் ரூபன்குமார் இணை 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 102 மக்களவைத் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 8 நாட்களாக நீடித்த காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த், த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.